12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 8ஆம் கணக்கு பார்க்கலாம். தரைமட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட ஒரு குழாயிலிருந்து வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை ஒரு பரவளையத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த பரவளைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது. குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியாக செல்லும் நிலைக்குத்து கோட்டிற்கு 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது எனில் குத்துக்கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல குழாய் அமைந்திருக்கும் இடமானது முனைப்புள்ளி ஆகும். முனைப்புள்ளி 0,0 எடுத்திருக்கிறோம். 2.5 மீட்டர் தொலைவில் நீரின் பாய்வானது மையக்குத்து கோட்டிலிருந்து 3 மீட்டர் தொலைவில் உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வரைபடத்தில் குறிச்சிடுறோம். அதே போல் 7.5 மீட்டர் உயரத்தில் நீரின் பாய்வானது எவ்வளவு குத்துக்கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என கேட்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த தொலைவு என்னன்னு தெரியாது. தொலைவை தான் வரைபடத்தில் x1ன்னு எடுக்கலாம். இப்போ x1, -7.5ங்கிறது ஒரு புள்ளியாகவும் மற்றொரு புள்ளியானது 4ஆம் கால் பகுதிங்கிறதுனால கிடைமட்ட தொலைவு 3, செங்குத்து தொலைவு 2.5, புள்ளி -2.5ன்னு எடுக்கிறோம். தேவையானது x1 மதிப்பு ஆகும். இப்போ ஒரு நீள்வட்ட இது என்ன பாதைன்னு கொடுக்கப்பட்டுள்ளது? பரவளைய பாதையை ஏற்படுத்துவதாக கொடுக்கப்பட்டுள்ளதுனால பரவளையத்தின் சமன்பாடு எடுக்கிறோம். நீரின் பாய்வு குழாயிலிருந்து தண்ணி கீழே விழுறதுனால இது ஒரு கீழ்நோக்கி திறப்புடைய பரவளையம் ஆகும். அப்போ பரவளையத்தின் சமன்பாடு எழுதிடலாம். பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையது. கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையத்திற்கான சமன்பாடானது x² -4ay. இது சமன்பாடு 1. இந்த பரவளையத்தின் மீது 2 புள்ளிகள் அமைந்துள்ளது. முதல்ல இரண்டுமே தெரிந்த மதிப்புகள் இருக்கக்கூடிய புள்ளியை பிரதியிடுவோம். அடுத்து தெரியாத மதிப்பு இருக்கக்கூடிய புள்ளிகளை பிரதியிடலாம். முதல் புள்ளி 3,-2.5 என்ற புள்ளி பரவளையத்தின் மீது உள்ளதால் இரண்டுமே தெரிந்த மதிப்புகள் இருக்கக்கூடிய புள்ளியை பிரதியிட்டோம்னா ஏயின் மதிப்பு தெரிஞ்சிடும். எக்ஸுக்கு பதிலாக 3 -4 பெருக்கல் a. ஒய்யின் மதிப்பானது -2.5. 3 வர்க்கப்படுத்தும் பொழுது 9. -× ப்ளஸ் 4 பெருக்கல் 2.5. 4 2.5உடன் பெருக்கும் பொழுது மதிப்பு 10a. -× ப்ளஸ்ன்னு ஆயிடும். இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றியமைக்கும் பொழுது 10a = 9. எனவே ஏயின் மதிப்பானது 9/10 ஆகும். ஏயின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். ஏயின் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிட்டு எழுதிட்டோம் அப்படின்னா சமன்பாடானது x² -4ay. ஏயின் மதிப்பு 9 பெருக்கல் 10y. இப்போ இந்த இடத்துல மற்றொரு புள்ளியை பிரதியிடலாம். தெரியாத மதிப்பை கணக்கிடலாம். x1, -7.5 என்ற புள்ளியும் பரவளையத்தின் மீது அல்லது பரவளையம் அந்த வழியாக செல்கிறதுன்னு சொல்லலாம். பரவளையத்தின் மீது உள்ளதால் எக்ஸுக்கு பதிலாக x1² -4 பெருக்கல் 9/10 பெருக்கல் ஒய்யின் மதிப்பானது -7.5. சுருக்கலாம். x1² -× ப்ளஸ் 7.5 -× ப்ளஸ் 7.5 பெருக்கல் 4 எனும் பொழுது மதிப்பு 30. 30 பெருக்கல் 9/10. 0 0 கேன்சல் ஆகிடும். x1² மதிப்பானது 3 பெருக்கல் 9. x1 எனும் பொழுது வர்க்கமூலம் எடுக்கிற 2 எண்களுக்கும் 9இன் வர்க்கமூலமானது 3. 3இன் வர்க்கமூலம்ங்கிறப்ப √3ங்கிறத அப்படியே எழுதிடுறோம். தேர்ஃபோர் குத்துக்கோட்டிலிருந்து x1இன் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். தீர்வு குத்துக்கோட்டிலிருந்து 3√3 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும். தேங்க்யூ.